அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய யதார்த்தமான உண்மையான அல் மாலிகுல் ஹகீகி அல்லாஹ் நாடாமல் உலகத்தில் யாராலும் எவராலும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுவான், ஒமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்ட இல்ம்ல அல்லாஹ்ட நாட்டத்தில் இல்லாம அந்த இலை கூட விழா. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நமக்கு கண்ணுக்கு புலப்படுபவைகள், கண்ணுக்கு புலப்படாதவைகள், நமக்கு நடப்பவைகள், நடக்காமல் இருப்பவைகள், கிடைப்பவைகள், கிடைக்காமல் இருப்பவைகள், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்துடன் சம்பந்தப்பட்டது. இதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் யக்லுகு மா யஷா, வானம் பூமியினுடைய அரசாங்கம் அல்லாஹுக்கு சொந்தம், அல்லாஹ் நாடியதை படைக்கிறான். இந்த வசன துவக்கத்திலேயே அல்லாஹ் பின்னால் ஒரு மிகப்பெரிய தகவலை சொல்ல போகிறான். முன்னாலே அல்லாஹ் ஒரு தலைப்பு மாதிரி சொல்றான், அல்லாஹ் வானம் பூமியுடைய அரசாங்கம் எனக்கு சொந்தம், நான் நாடியதை படைப்பேன். அல்லாஹ் இங்கே ஒரு விஷயத்தை உணர்த்துவது போல் இருக்கிறது. நான் சொல்லுகின்ற செய்திக்கு முன்னால் முதலாவது என்னுடைய மகத்துவத்தை என்னுடைய உள்ளத்தினை பதிவு செய். ஏண்ட கண்ணியம் உன் உள்ளத்துல இருக்கணும். என்ன கண்ணியம்? இங்கே அல்லாஹுடைய ஆட்சி நடக்கிறது. இங்கே விலைவாசி கூடுவதும் குறைப்பதும் அல்லாஹ், கண்ணியம் கிடைப்பதும் கேவலம் கிடைக்க வைப்பதும் அல்லாஹ், உலகத்தில் லாபம் நஷ்டம் தருபவன் அல்லாஹ் என்ற மிகப்பெரிய தகவலை நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இங்கே நடப்பவைகள்லாம் அல்லாஹுடைய தக்தீர்கள், அல்லாஹுடைய ஏற்பாடுகள் என்ற மிகப்பெரிய செய்தியை நீ ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன், நீ அதை கேள். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கூட இந்த வசனத்தை ஓதி காட்டி இருக்கிறார்கள். வானம் பூமியினுடைய அரசாங்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கல்வுல அல்லாஹ்ட மகத்துவம் வரணும். சகோதரர்களே, அல்லாஹ் என்றாலே சஹாபிகளுக்கு, நபிமார்களுக்கு ஒரு பெரும் தனி மதிப்பு இருந்தது. திமாம் இப்னு ஸஅலபா என்ற சஹாபியை போல் ஒரு தோழர் வருகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, வந்து கேட்டாரு, மன் ரஃபஅ ஸமா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானத்தை உயர்த்தியது யார்? கால அல்லாஹ், அல்லாஹ். மன் பஸத்தல்லாஹ், பூமியை விரித்தது யார்? கால அல்லாஹ், அல்லாஹ். மன் நஸபல் ஜிபால், மலைகள் நட்டியது யார்? கால அல்லாஹ், அல்லாஹ். இப்ப இந்த தோழர் கேட்கிறார், அஸ்அலுக பில்லதி ரஃபஅ ஸமா வ பஸத்தல்லாஹ் வ நஸபல் ஜிபால், வானத்தை உயர்த்தி பூமியை விரித்து மலைகளை நட்டிய அல்லாஹ்வை வைத்து கேட்கிறேன். அல்லாஹ் அரசலக இலைனா நபியன் வ ரசூலா, இந்த அல்லாஹ்வா உங்களை நமக்கு நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பினார்? சாய்ந்து கொண்டிருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வா என்று கேட்டதுதான் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள், அமர்ந்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹுனா அல்லாஹுனா ஹமா ஹமா அந்த அல்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, யுஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப, அந்த அல்லாஹ்வை 7 வானமும் தஸ்பீஹ் செய்கிறது. யுஸப்பிஹு ரஅது பிஹம்தி, இடி கூட அல்லாஹ்வின் புகழை தஸ்பீஹ் சொல்லி தஸ்பீஹ் செய்கிறது. வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, உலகத்தில் எந்த வஸ்துவும் இல்லை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல். இவருடைய கஷ்டத்தை இல்லாமல் ஆக்குபவன் அல்லாஹ், இவருடைய கடனை இல்லாமல் ஆக்குபவன் அல்லாஹ், இவருடைய கவலைகளை இல்லாமல் ஆக்குபவன் அல்லாஹ், இவருக்கு ஆண் பிள்ளையை கொடுப்பவன் அல்லாஹ், இவருக்கு பெண் பிள்ளையை கொடுப்பவன் அல்லாஹ், இவருக்கு இரண்டையும் கலந்து கொடுப்பவன் அல்லாஹ், இவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஆக்குபவன் அல்லாஹ். இங்கே அல்லாஹ்வுடைய அரசாங்கம் நடக்கிறது. இதனால் தான் முதல் தலைப்பு அல்லாஹ் சொல்லுகிறார், வானம் பூமியுடைய அரசாங்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அவன் நாடியதை படைக்கிறான். அவன் படைப்பான், பிறகு அழிப்பான், அழிப்பான், பிறகு படைப்பான். அத்துணையும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். சகோதரர்களே, உலகத்திற்கு கூடிய வஸ்துகள் எல்லாம் அழிந்து போய்விடும். இதஸ்ஸமாஉன் ஃபதரத், வானத்துக்கு மரணம் உண்டு. இதஷம்சு குவ்விரத், சூரியனுக்கு மரணம் உண்டு. ஒய்தல் கவாகிபு தஸரத், நட்சத்திரங்களுக்கு மரணம் உண்டு. ஒய்தல் ஜிவாலு சுயிரத், மலைகளுக்கு மரணம் உண்டு. ஒய்தல் பிஹாரு ஃபுஜ்ரத், கடல்களுக்கு மரணம் உண்டு. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துகளும் அழிந்து போய்விடும். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்து போய்விடுவார்கள். வயபுகா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ் அவன் மட்டும் பாக்கியாக இருப்பான். அவன் பாக்கியாக இருக்கக்கூடியவன். அவன் இஸ்ஸத்துடைய மாலிக், கண்ணியத்துடைய மாலிக், ஹஸ்ரத் ஜிப்ரீலுடைய மாலிக், மிகாயிலுடைய மாலிக், இஸ்ராயிலுடைய மாலிக், இஸ்ராஃபீலுடைய மாலிக், முன்கர் நகீர் ரகீப் அதீத் மாலிக் ரிதுவான் அலைஹிமுஸ் ஸலவாத்து வஸ்ஸலாம், கோடான கோடி மலாயிகத்துமார்களுடைய மாலிக்,
இரண்டு காலில் செல்லக்கூடியவர்களுடைய மாலிக், நாலு காலில் செல்பவைகளுடைய மாலிக், இரண்டு காலில் செல்பவர்களுடைய மாலிக், ஊர்ந்து செல்லக்கூடியவர்களுடைய மாலிக், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத் வரக்கூடிய மனிதர்களுடைய மாலிக், வானத்துடைய மாலிக், பூமியினுடைய மாலிக், சூரியனுடைய மாலிக், சந்திரனுடைய மாலிக், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடி, புட்பூண்டுகள் சகலதுடைய அரசன் அல்லாஹ். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்தி வமா ஃபீஹின் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்தி வமா பைனஹுமா வமா தஹ்த ஸரா வ இன் தஜ்ஹர் பில் கௌலி ஃபஇன்னஹு யஅலமு ஸிர்ர வ அஃபா. இந்த அத்தனைக்கும் சொந்தக்காரன் யார் சகோதரர்களே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த மகத்துவத்தை பதிவு செய்யுங்கள். வானம் பூமியுடைய அரசாங்கம் அல்லாஹுக்கு சொந்தம், அவன் நாடியதை படைக்கிறான் என்று சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு தகவலை அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு தகவலாக ஒப்படைக்கிறான். முழு உலகத்தினுடைய குடும்பங்களின் சாராம்சங்களை அல்லாஹ் ஓரிரு வரிகளில் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், 4 விதமான குடும்பங்களை நான் படைத்திருக்கிறேன். முதல் குடும்பம், அவர்களுக்கு யஹபுலிமை யஷாஉ இனாசா, பெண் பிள்ளைகளை அல்லாஹ் கொடையாக கொடுக்கிறான். அவர்கள் பெண் பிள்ளைகள் மட்டும்தான். அவங்க கேட்க கூடாது, எனக்கு ஏன் ஆம்பளை புள்ள இல்ல, கேட்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய தக்தீர், இது அல்லாஹ்வுடைய நாட்டம், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நீங்க அப்படி பேசக்கூடாது. நவாதுல் உசூல் என்ற கிதாபில் ஹக்கீம் துர்முதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமத்தில் ஒரு அழகான உரையாடல் நடந்தது. அல்லாஹ் சொன்னானா, யா தாவூதே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த துரீது ஆன உரீத் வலாக்கின் லா யகூனு இல்லா மா உரீத். நீங்கள் ஒன்றை நாடுகிறீர்கள், நானும் ஒன்றை நாடுகிறேன், ஆனால் நான் நாடியதுதான் நடக்கும். நான் நாடுவதற்கு நீங்கள் சரணடைந்து விட்டால், நான் விரும்பக்கூடிய ஒன்றை நீங்கள் செய்து விட்டால், கஃபைத்து கலிமா துரீத், நீங்கள் நாடக்கூடிய ஒரு விடயத்திற்கு நானே போதுமாகி விடுவேன். நான் நாடக்குவதற்கு நீங்கள் சரணடையவில்லை என்றால் அத்து கலிமா துரீத், நீங்கள் நாடும் ஒரு விடயத்தில் உங்களை நான் கலைப்படைய செய்து விடுவேன், நீங்க கஷ்டப்பட்டு போயிடுவீங்க. பிறகும் நான் நாடியதுதான் நடக்கும். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பெண் பிள்ளை தருகிறானா? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, குறை சொல்ல முடியாது. எனக்கே ஆம்பளை பிள்ளை இல்ல. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் மட்டும்தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் மட்டும்தான். இரண்டாவது குடும்பம் அல்லாஹ் சொல்கிறான், வயஹபு லிமை யஷாஉ ذுகூர், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகள் மட்டும் கொடுக்கிறான். அவங்க கேட்க கூடாது, எனக்கு ஏன் பொம்பளை புள்ள இல்ல, கேட்க முடியாது. இந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு 8 ஆண் குழந்தைகள். அதுல 2 பேர் தான் பிரபல்யமாகிட்டாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். மற்ற 6 பேரும் பிரபல்யமாகல. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறார், அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாதா, அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் ஆண் பெண் என்று இரண்டையும் கலந்து கொடுக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? 2 ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை. எங்களுடைய உயிரினும் மேலான முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். காசிம், தாஹிர், இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹும், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன 4 பெண் குழந்தைகள். இரண்டையும் கலந்து அல்லாஹ் கொடுக்கிறான். 4வது ஒரு நற்கொடையை அல்லாஹ் சொல்கிறார். முதல் நற்கொடை உங்களுக்கு பெண் பிள்ளைகள் மட்டும் கிடைப்பது, 2வது நற்கொடை உங்களுக்கு ஆண் குழந்தைகள் மட்டும் கிடைப்பது, 4வது நற்கொடை இரண்டும் கலந்து கிடைப்பது, 3வது நற்கொடை இரண்டும் கலந்து கிடைப்பது. 4வது ஒரு நற்கொடை அல்லாஹ் சொல்கிறான், வயஜஅலு மையஷாஉ அகீமா, நாடியவர்களை அல்லாஹ் குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதுதான் நற்கொடை. உங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தராமல் இருந்ததுதான் நற்கொடை. நீங்கள் இந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பதுதான் அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றியும், உங்களுக்கு குழந்தையை தராமல் இருப்பதுதான் அல்லாஹ் உங்களுக்கு செய்கின்ற உபகாரம், கொடையும். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் பிடிவாதம் பிடித்து கேட்க கூடாது. யா அல்லாஹ் இது எனக்கு வேணும். அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இதுதான் எனக்கு வேணும் என்று நீ கேட்பது உன் துஆவின் நஷ்டம், உன் துஆவாலே கிடைக்கிறது என்கிறார்கள் அல்லாமா கஸாலி ரஹ்மஹுல்லாஹ். பெண் பேசுகிறீர்கள், பெண் பிடிச்சு போயிருச்சு, யா அல்லாஹ் இதுதான் வேணும்னு கேட்கிறது, உங்கள் துஆவின் நஷ்டம் உங்கள் துஆவாலே கிடைக்கிறது. இதுதான் வேணும்னு கேட்க கூடாது. யா அல்லாஹ் இந்த பெண் எனக்கு நல்லதாக இருந்தால், என் வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்தால், என் இம்மைக்கு நல்லதாக இருந்தால், மறுமைக்கும் நல்லதாக இருந்தால், என் தீனுக்கு நல்லதாக இருந்தால், எனக்கு துன்யாவுக்கும் நல்லதாக இருந்தால், இவளை எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து விடு. அப்படி நல்லது இல்லையா,
என்னை தூரமாக்கிவிடு அவளிடத்தில் செல்வதை விட்டும், அவளை தூரமாக்கிவிடு என்னிடத்தில் வருவதை விட்டும். இதற்கு இஸ்திகாரா, அல்லாஹ்விடத்தில் நலவை தேடு பெறுதல் என்று சொல்லப்படும். இதே போன்றுதான் பிள்ளை உழை விடயத்திலும் அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர் ஒருவர் இருந்தார். பிடிவாதம் பிடித்து அல்லாஹ்விடத்தில் கேட்டார். குழந்தை கிடைத்தது. பல நாட்கள் கழிந்தது. நண்பரே, எப்படி புள்ள சோமா இருக்கா? புள்ள மௌத்தாயிடுச்சு. என்னாச்சு? துவா செஞ்சே மௌத்தாகிடும். என்ன விஷயம்? இல்ல, பிள்ளை பிறக்கின்ற போதே நிறைய குறைகளுடன் பிறந்து விட்டது. ஆபரேஷன் பண்ணி பண்ணி நானும் செத்து மனைவியும் செத்து செத்து பிழைத்தோம். இப்ப புள்ள மௌத்தாயிடுச்சு, நிம்மதியா இருக்கிறோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மார்க்கம் ரொம்ப தெளிவானது. உங்களை குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அழைக்கிறோம். அந்த பாதையை விட்டு நாங்கள் விலகி போகிறோம் என்பதுதான் நம்முடைய கவலை. இப்போ நமக்கு கிடைத்த இந்த குழந்தை செல்வங்களை, குழந்தைகளை எப்படி கொடையாக மாற்றுவது, எப்படி கண்குளிர்ச்சியாக ஆக்குவது? உலமாக்கள் குழந்தைகளுக்கு 3 விதமான பருவங்கள், காலங்கள் வருகிறது என்று பதிவு செய்கிறார்கள். முதல் காலம் 1 வயதிலிருந்து 7 வயது வரையிலான காலம். இந்த காலங்கள்ல பிள்ளைகளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அது விளையாடுற காலம், கொஞ்சம் குழாவுகின்ற காலம். இரண்டாவது 7 வயதிலிருந்து 14 வயது வரையிலான காலம். இந்த காலங்களில் தான் பிள்ளைகளை கவனிச்சு வளர்க்கப்பட வேண்டிய காலம். புள்ள யாரோட பழகிறாரு, யாரோட பேசுறாரு, எப்படி பேசுறாரு என்பதை ஒவ்வொரு வினாடி வினாடியாக கவனிக்கிற வயசு 7 14 வயது வரையிலான காலம். இந்த வயசுல பிள்ளைகள் வளர்க்கப்படலண்டா எந்த ஹசரத்தாலையும் பிள்ளைய வளர்க்கல. சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு ஓத கொடுக்கிற கட்டத்துல ஹசரத்திட்ட வந்து, ஹசரத் அடிச்சாவது ஓதி கொடுங்க. அடிக்கிற அடிக்கி அலிஃபும் வராது, பா வராது. இப்ப புள்ள உலமாக்களை மதிப்பானா? ஷரியத்தை மதிப்பாங்களா? எங்களை கெட்டவர்களாக பிள்ளைகளிடத்தில் காட்சியளிக்காதீர்கள். இது தலையை தடாவி இரக்கமாக பண்பாக பிள்ளைகளிடத்தில் வாழ்க்கையாக கொண்டு வரக்கூடிய இந்த அறிவு என்பது, அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வளர்க்க வேண்டியவர்கள் உம்மா அப்பா, ஹஸ்ரத் இல்ல. இந்த வயசுல தான் வளர்க்கணும். அரபியில் சொல்வார்கள், அல் உம்மு மத்ரஸத்துன் இதா அதத்தஹா. வாப்போட நல்ல குணம். உன் தாயை நீ தயார் செய்து விட்டால் மிக சிறந்த பாடசாலை தாய் தான். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉஸ் ஸப்ஆ. பிள்ளைகள் 7 வயது இருக்கும் போது அவர்களுக்கு தொழும்படி ஏவுங்கள். இந்த ஹதீஸை கீழால் முஹத்திஸுன்கள் எடுத்தெழுதிய விளக்கம், இந்த காலங்களில் யார் 3 விடயங்களை பிள்ளைகள் உள்ளத்தில் பதிவு செய்து விடுவார்களோ அவர்கள் குழந்தை வளர்ப்பில் ஜெயித்து விடுவார்கள். முதலாவது, ஃபர்தான தொழுகைகளின் பக்குவத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் பிள்ளைகள் உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். வீட்டுக்குள்ளால எந்த தவறையும் மன்னிப்போம், ஆனால் ஃபர்தான வணக்க வழிபாடுகள் விடுவதை எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை பிள்ளைகளின் உள்ளத்தில் பதிவு செய்யுங்கள். இரண்டாவது, இந்த 4 செவருக்குள்ளால் நீர் உண்மையை மாத்திரம்தான் பேச வேண்டும். நீ போய் பேசக்கூடாது. தவறு நடந்திருக்கலாம், ஆனா நீ உண்மையை தான் பேசணும் என்பதை சாப்பாட்டு ஊட்டி ஊட்டி உடம்பை வளர்ப்பது போல் உண்மைதான் பேச வேண்டும் என்பதை சொல்லி சொல்லி அவன் உள்ளத்தில் உணர்வை வளர்க்க வேண்டும். மூன்றாவது, மிக முக்கியமான தகவல், நம் பிள்ளைகளின் பார்வை அது பாதுகாக்கப்பட வேண்டும். என்றால் நம் பிள்ளை அடுத்தவர்களை பார்க்கின்ற போது பெரும் மதிப்புடனும் மரியாதையுடனும் அவர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்ய வேண்டுமே என்ற உணர்வுடனும் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த பார்வை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், பிற்காலத்தில் பெற்றோர்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் மனசு விருப்பத்துடன் நடந்து கொண்டாலும் வெறுப்புடன் நடந்து கொண்டாலும் பிள்ளைகளை அரவணைத்தாலும் உதாசீனப்படுத்தினாலும் அந்த பிள்ளைகளின் பார்வை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என்னுடைய தகப்பன் எனக்கு உபகாரம் செய்தவர், என்னுடைய தாய் எனக்கு உபகாரம் செய்தவள் என்ற உணர்வு நம் பிள்ளைகளின் பார்வையில் இருக்க வேண்டும். ஏழைகளை எல்லாம் காட்டி காட்டி வளர்க்க வேண்டும். இவர்கள் ஒன்றும் தவறு செய்தவர்கள் அல்ல. இன்றைக்கு அப்படிதான் காட்சியளிக்கப்பட்டு இருக்கிறது. நாளைக்கு நமக்கும் இப்படி ஒரு நிலைமை வராதா என்னமோ என்ற உணர்வுகள் எல்லாம் நம் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். யாசகர்களை எல்லாம் காட்டி காட்டி இவர்கள் எல்லாம் குற்றம் செய்தவர்கள் அல்ல, இவர்கள் இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள், உபகாரம் செய்யப்பட வேண்டியவர்கள் என்ற பார்வை நம் பிள்ளைகளின் பார்வையில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உலமாக்கள், தீன்தாரிகள், இல்மை சுமந்தவர்களின் மதிப்பை அவர்களிடத்தில் கூட்டி போய் அமர வைத்து அவர்களின் கண்ணியத்தை நம் பிள்ளையின் உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற காலங்களில் ஷரியத்தின் எந்த சட்ட திட்டங்களையும் அந்த பிள்ளைகள் ஒரு காலமும் மதிக்க மாட்டார்கள். இந்த 3 விடயங்களை
யார் இந்த 7 வயதுக்குள்ளால் பதிவு செய்து விடுகிறார்களோ அவர்கள் குழந்தை வளர்ப்பில் ஜெயித்து விடுவார்கள் என்று உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். நிறைய வசதி படைத்தவர்கள் சில தவறு செய்து விடுகிறார்கள். சில பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கலாம். பெரிய வீட்டை கட்டி பிள்ளைகள் எல்லாம் அந்த வீட்டில் வாழ வச்சுட்டு, இன்னும் சில பேர் தனித்தனி வீடு கட்டி வைத்து, உங்களுக்கெல்லாம் நான் வீடு கட்டி தந்து விட்டேன், செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து விட்டேன் என்று துனியாவை கொடுத்து விட்டு என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். அது தவறு சகோதரர்களே. இல்லை இல்லை, ஒரு காலமும் பிள்ளைகள் உங்களுடன் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். ஷரியத்தை தீனை கொடுக்காமல் உங்களை அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். நீங்கள் எவ்வளவு வசதியுடன் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் நினைக்கிறது என் புள்ள சிங்கம் மாதிரி வரணும். ஒரு செய்தி தெரியுமா? சிங்கத்துக்கு பசி வந்தா இன்னொன்று கூட பார்க்காது, அடிச்சே கொள்ளும். புள்ள வளர்ந்ததுக்கு பின்னால சிங்கம் ஆகிடுவாரு. வாப்பா எந்த நிலைமையில இருந்தாலும் பார்க்க மாட்டாரு. சகோதரர்களே, பெரியவர்களே, தீனை குடிப்பீர்கள் என்றால் தகப்பன் அவர் கஷ்டத்தில் இருந்தாலும் பிள்ளை ராஜா வாழ்க்கை வாழ வைப்பான். தகப்பனை, தாயை. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சாப்பாடு இருக்கிறது தான். நிறைய பேர் சொல்றாங்க புள்ள பசி தாங்க மாட்டான், இந்த நேரத்தில் சாப்பிடுவான், இந்த நேரத்தில் குடிப்பான் என்று சொல்லி புள்ள பிரயாணம் போனா பாப்பா சாப்பிட்டியா குடிச்சியா என்று கேட்பது போல் சாப்பாடு இருக்கிறது தான். பட்டினியில் போட்டு பட்டினியின் கொடூரத்தை பிள்ளைகளுக்கு உணர்த்துங்கள். பட்டினி என்பது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு பலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பா, யார் மனைவிமாருக்கு செலவழிப்பதற்கும் உடம்பினுடைய சக்தியும் யாருக்கு இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். அப்படி சக்தி இல்லையா, ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜா, அவர் நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும், அதுதான் அவருக்கு பாதுகாப்புன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விடயத்தில் நிறைய பேர் இன்றைக்கு தவறிவிட்டோம் சகோதரர்களே. எந்த வாலிபர்கள் தன்னுடைய 18, 20 வயது தாண்டுகின்ற போது தன்னுடைய ஆசைகளை எல்லாம் நோன்பு பிடித்து கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் பசியிலிருந்து பழக்கமில்லை. அவர்களுடைய ஆசைகளை எங்கே ஒரு இடத்தில் கொட்ட வேண்டும் என்று நினைத்ததுதான் இன்றைக்கு வாலிப சமுதாயத்தின் மிகப்பெரிய சீர்வுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உணர்வுகள் எல்லாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நம் முன்னுக்கு பிள்ளைகள் சொல்லவில்லை என்றாலும் நமக்கு பின்னால் நம்மளை பற்றி பிள்ளைகள் முறைப்பாடு செய்வார்கள். மௌசுவாத்து திஃபா என்ற நூலில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒரு தகப்பன் வருகிறார். சொல்றார், அமீர் மோமின், புள்ள சொல் பேச்சு கேட்கிறான்ல, ஏதாவது சொல்லுங்களே, கூப்பிட்டு சொல்லுங்களே, கூப்பிடுங்க புள்ளைய. மகன் வந்தாரு, என்ன வாப்பா பேச்ச கேட்கிற இல்லையாமே. அந்த புள்ள கேட்டாரு, பிள்ளை தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது தான், தகப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டார். நல்ல ஒரு கேள்வி கேட்டார். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், என்ன, ஐயக்தார உம்மன், நல்ல ஒரு உம்மாவை தேர்ந்தெடுக்கணும். இரண்டாவது, ஐயுஸம்மிஹு இஸ்மன், நல்ல ஒரு பேரை வைக்கணும். மூணாவது, வயுஅல்லிமஹுல் கிதாப், வாப்பா பிள்ளைக்கு குர்ஆன் படிச்சு கொடுக்கணும். இப்ப மகன் சொல்ல ஆரம்பிக்கிறார், அமீர் மோமின் அவர்களே, ஏண்ட உம்மா இப்னத்துல் மஜூஸ், ஒரு நெருப்பு வணங்கியுடைய மகள். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குழந்தை வளர்ப்பு என்பது நீங்கள் திருமணம் பேசுகின்ற போதே ஆரம்பித்து விட்டது. யாரோ எங்கோ வருகிறவர்கள் போறவர்களை எல்லாம் முடித்து விட்டு என் பிள்ளை இந்த சீதவியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதே மடத்தனம் சகோதரர்களே. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மோசம், பிள்ளை மோசம். அல்லாஹ் இங்கே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை கேவலப்படுத்தவில்லை, சமுதாயத்துக்கு பாடம் படித்து தருகிறார். உன்னுடைய மனைவி மோசமா, பிள்ளைகள் மோசமாகி விடுவார்கள். தீனை பார்த்து முடிச்சிருங்க, துனியாவை பார்த்து முடிச்சிட வேணாம், காசு பணத்தை பார்த்து முடிச்சிட வேணாம், அழகை பார்த்து முடிச்சிட வேணாம், அழிஞ்சு போயிரும் சகோதரர்களே. தீனை பாருங்க, அன்பை பாருங்க, பாசத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், முத்துகளை போல் தங்கத்தை போல் ஜொலிக்குகின்ற பிள்ளைகளை அவர்கள் உங்களுக்கு ஈன்று தருவார்கள். ஹஸரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தீனுல்லவல், பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக சீதவியாக மாறினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்த மிக முக்கியமான 3 சோதனைகள். வாலிபத்துல உடம்ப கொடுத்தாங்க நெருப்புக்கு. திருமணத்துக்கு பின்னால பிள்ளையும் மனைவியும் கொண்டு போய் அல்லாஹ் விட்டுட்டு வர சொன்னான். போறாங்க, இந்த இடமா இல்ல இன்னும் போகணும், இந்த இடமா இல்ல இன்னும் போகணும், போய் 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 ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பாலைவனம், இந்த இடம் தான், புள்ளை விட்டு திரும்பிடுங்க. விட்டுட்டு திரும்புறாங்க. அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ, யா அல்லாஹ் விளைச்சலே இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல என் மனைவி புள்ளைய விட்டுட்டே யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை
என்ற காரணத்தினால் அவன் எஜமானன், அவன் அரசன், அவன் சொன்னால் செய்யத்தான் வேண்டும், விட்டுட்டு திரும்புகிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, ஏந்த கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி செய்யற ஆள் இல்லை. இப்ராஹிமே என்ன விட்டுட்டு போறீங்க, பேசாம போறாங்க. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி செய்யும்படி அல்லாஹ்வா சொன்னான். சைக்கினை தலையால் செய்தார்கள். ஒரு சைக்கினையால் வந்த ஈமான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்மணிகளாக நம் வீட்டு பெண்மணிகளையும் கபூல் செய்வானாக. ஒரு அசைவினால் வந்த ஈமான். சொன்னார்கள், இதன் வல்லாஹி லா யுதையுன அல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், ஒரு காலமும் அல்லாஹ் நம்மளை வீணாக்க மாட்டான், போய் வாருங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு தாயிடம் ஒரு பிள்ளை வளருண்டா எப்படி வளர்ந்திருப்பான்? சுப்ஹானல்லாஹ். 7-8 வருடங்களுக்கு பின்னால் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். புள்ளைய பார்த்தோன்னே எவ்வளவு அன்பு கூடி இருக்கும் சகோதரர்களே. இத்தனை வருடங்களுக்கு பின்னால் மனைவியை பார்க்கிறார், எவ்வளவு அன்பு கூடி இருக்கும். அவர்களுடைய உள்ளம் என்ன கல்லஞ்சமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன ஒரு மலக்கா? அவரும் ஒரு மனிதர் தானே, எவ்வளவு அன்பு கூடி இருக்கும். மூன்றாவது அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய சோதனை என்ன? 3 நாள் கனவு காண்றாங்க. இவ்வளவு அழகான, இவ்வளவு இரக்கமான பாசமான புள்ளன கழுத்துல கத்திய வைக்கிற மாதிரி கனவு காண்றாங்க, புள்ளை அறுக்கிற மாதிரி. நபிமார்களுடைய கனவும் வஹிதான், நபிமார்களுடைய கனவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். போறாங்க, கத்தி எடுத்துக்கிட்டு புள்ளைய கூட்டிக்கிட்டு மினா என்ற மலைக்கு போறாங்க. போயிட்டு கேட்டாங்களா, மகன் உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்ணே வாப்பா, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு ஃபன்துர் மாதா தரா, உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த இடத்துல முஃபஸ்ஸிரூன்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அறுக்கணும்னு சொன்னதுக்கு போறோம் என்ன புள்ளையோட மஷூரா, அல்லாஹ் அறுன்னு சொன்னதுக்கு போறோம் என்ன ஆலோசனை? முஃபஸ்ஸிரூன்கள் பதிவு செய்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களா, ஏண்ட புள்ளோட ஈமான் எந்த தரத்துல இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த புள்ளை சொன்ன பதில், இன்றைக்கு ஹஜ் என்று சொல்கிறோமே, உதுஹியா என்றெல்லாம் பேசுகிறோமே, இதற்கெல்லாம் பின்னால் ஒரு குழந்தை வளர்ப்பு இருக்கிறது சகோதரர்களே. குழந்தை வளர்ப்பு இருக்கிறது. உலகத்தின் ஆகப்பெரிய பாசம் புள்ள பாசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அபதி, என்னுடைய இரக்கமான வாப்பாவை. சொல்லும் போது இரக்கம் கூடி இருக்குமா இல்லையா? இஃப்அல் மா துமர், அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், எப்ப புள்ளைய கீழே வச்சு கழுத்துல கத்திய வச்சாங்களோ, சுபஹானல்லாஹ், இரக்கத்திற்கு சொந்தக்காரன், இரக்கத்தினுடைய அரசன் அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். قال قد صدقت الرؤيا, இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவை நனவாக்கிட்டீங்க, கனவை நிஜமாக்கிட்டீங்க. وفديناه بذبح عظيم, சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கினான். சகோதரர்களே, பெரியார்களே, 4000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த செய்தியை சொல்லுகிறோம். உதுஹியா என்பது 4000 வருடங்களுக்கு முன்னால் உள்ள இபாதத். தீபு பிஹா நஃப்ஸஹ், இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மனமுவர்ந்து கொடுங்கள். எங்கேயோ ஒரு நொண்டி ஆட்டை பிடிச்சி அறுத்துருவோம் என்றது அல்ல. எவ்வளவு செலவழித்து இந்த உதுஹியா என்ற அமலை நிறைவேற்ற முடியுமோ செய்யுங்கள். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அந்த மகன் சொல்கிறார், அமீர் முஃமின் அவர்களே, ஏண்ட உம்மா இப்னத்துல் மஜூஸ், ஒரு நெருப்பு வணங்கியுடைய மகள். இரண்டாவது, ஏண்ட வாப்பா எனக்கு வச்ச பெயர் சம்மானி ஜோலா, ஜோல்னு பேர் வச்சார். ஜோல்னா அரபுல மலவண்டுக்கு சொல்றது. சகோதரர்களே, தயவாக சொல்கிறோம், இரக்கமாக சொல்கிறோம், தயவு செய்து இந்த கூகுள்ல பார்த்து பேர்கள் வைக்க வானம். யாருடைய எந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களுடைய பேர்கள் எல்லாம் அதில் வருகிறதோ என்னமோ. ஒருவர் கேட்கிறார், ஹசரத் பேர் சொல்லுங்களே, இஸத்ல சொல்லுங்க, ஜைனப் வைங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளோட பேர், மனைவிட பேர் இல்ல, வானா குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜக்கியா பரிசுத்தமானவள் வைங்களே. இல்ல இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அப்ப நீங்களே பார்த்து சொல்லுங்க, கருத்து சொல்றோம். அவர் பார்த்து கூகுள்ல பார்த்து கேட்கிறார், ஜானியா நல்லமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்க தௌபா செய்யுங்க. ஜானியானா விபச்சாரி, நல்லவா பேர். தயவு செய்து சகோதரர்களே, இவர் மகன் சொல்லுகிறார், ஏண்ட வாப்பா எனக்கு வெச்ச பேர் மலவண்டி. மூணாவது சொன்னார், வலம் யஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதன் மினல் கிதாப், ஏண்ட வாப்பா குர்ஆன்ல இருந்து ஒரு எழுத்து கூட எனக்கு படிச்சு தந்தது கிடையாது. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, வளர்க்க வேண்டிய வயசு 7 to 14 வயது வரையிலான வயசுதான். இந்த காலத்துக்குள்ளால் பிள்ளைகள் வளர்க்கலண்டா எந்த காலமாகினாலும் பிள்ளைகள் சரியாக சீர்திருத்தப்பட மாட்டார்கள். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த குற்றம் செய்தவர்கள் இது செய்வோம், இந்த குற்றம் செய்தவர்களுக்கு இதை செய்வோம். நேரம் கடந்து வந்து விட்டீர்கள் சகோதரர்களே, பொறுப்புதாரிகளே.
நிர்வாகிகளே, உங்களை பார்த்து சொல்கிறோம். உங்களை என்றால் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சகல முஸ்லிம்களையும் பார்த்து சொல்கிறோம். உங்களுடைய 7 வயசு பிள்ளைகளை தேடுங்கள். அவர்களுக்கு ஷரியத் என்ற சாப்பாட்டை அவர்களுக்கு உணவாக உட்கொள்ள வையுங்கள். சகோதரர்களை, ஜொலிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவார்கள். 14 வயதிலிருந்து 21 வயது வரைக்காட்டிலும் கண்காணிக்கிற வயசு. நான் வளர்த்தது சரியா பிள்ளையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் பிள்ளை வளர்த்து காட்டினார்கள். ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பொதுவாக பெண் பிள்ளைகள் என்று வருகின்ற போது அவர்களுடன் இரக்கமாக வளர்க்க வேண்டும், பாசமாக வளர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சுன்னத் பெண் பிள்ளையை பக்கத்தில் வைத்துக் கொள்வது. ஏனென்றால் தகப்பனுடைய கஷ்டத்தை உணர்கின்ற ஒரு பலத்தை அல்லாஹ் பெண் பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பச்சை குப்பா இருக்கு இல்லையா, அதோட கீழே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, பக்கத்துல ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. ஏன் பக்கத்துல கொடுத்தாங்க? காபால சுஜூத்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஒட்டக குடல்கள் கொட்டப்பட்டது. எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்க. ஓடி வந்து ஒட்டக கடலை தூக்கி வீசிட்டு தகப்பனை கட்டி கொண்டது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. உஹது யுத்தத்துல ரத்தம் வடியுது. தன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடன் ஓடி வந்து தொடக்கிறாங்க. ரத்தம் நிக்கதில்ல. பாய சுட்டு அதனுடைய சாம்பலை வைத்தது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சுபஹுடைய நேரம், பாப்பா போய் மகளோட வீட்டை தட்டுவாங்களாம். மகள், சுபஹுடைய நேரம் ஆயிடுச்சு, திருமணம் முடிச்சாலும் புள்ளதானே. நேரத்தை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தகவலை மட்டும் பதிவு செய்கிறேன். நாங்கள் குழந்தை வளர்ப்பதில் எங்களுடைய ஏம் என்ன, எங்களோட தூர நோக்கு என்ன? சகோதரர்களே, பிள்ளைகள் நமக்கு துஆ செய்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்களா? இது போதும் சகோதரர்களே. சந்தோஷமாக பார்த்து கொண்டு கண்ண மூடிடலாம். நாமளும் பிள்ளைகளுக்கு துஆ செய்யணும். நிறைய பேருக்கு பொஞ்சாதியை பார்த்தா வெறுப்பு, பிள்ளைகளை பார்த்தா வெறுப்பா இருக்குது, மனசு கஷ்டமா இருக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் துஆ சொல்லி தருகிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களையும் நம்முடைய பிச்சலங்களையும் கண் குளிர்ச்சியாக்கி தருவாயாக. எல்லா நேரங்களிலும் ஓதி வாருங்கள். அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக அல்லாக்கி தருவான். அரபு நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு புள்ள வெளிநாடுக்கு வேலைக்கு போறாரு. உம்மாக்கு போன் பண்ணி சொல்றாரு, உம்மா இங்க நிலைமை சரியான மோசம், நண்பர்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல, நானும் இருந்தால் அப்படி ஆகிவிடுவேனோன்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறேன். தாய் தர்பிய செய்றா, மகன் பாவம் செஞ்சிராத, அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சிராத, 5 நேரம் பேணுதலா தொழு. கொஞ்ச நாள் ஆகல, அந்த பிள்ளை நண்பர்களுடன் சேர்ந்து பாவம் செய்கின்ற உணர்வு வந்து பாவம் செய்கின்ற இடத்துக்கு போயிட்டார். அங்க போய் எல்லாரும் பாவம் செய்கின்ற நேரம் இவரும் பாவம் செய்கிற நோக்கத்துல போனாரு. ஆனா பாவம் செய்ய முடியல. பல நாட்கள் கழித்து வீட்டுக்கு வந்தார். தாயிடம் நடந்ததை சொன்னார். பாவம் செய்கிற நோக்கத்தோட தான் போனேன், ஆனா என்னால் பாவம் செய்ய முடியவில்லையே. தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகன், நீ எப்படி பாவம் செய்வாய்? நீ எப்படி அல்லாஹ்க்கு மாற்றம் செய்வாய்? 5 நேர தொழுகையில யா அல்லாஹ், ஏண்ட பிள்ளையிட உனக்கு ஒப்படைக்கிறேன் என்று நான் உன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். நீ எப்படி பாவம் செய்வாய்? பிள்ளைகளுக்கு துஆ செய்யணும் சகோதரர்களே. பிள்ளை 20 வயசாயிட்டாரு, வளர்க்க முடியல, தவறிவிட்டோம். துஆ செய்யுங்களேன். அல்லாஹ் ஆயுதமாக தந்திருக்கிறான். பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு துஆ செய்யணும். ஏன் அல்லாஹ் சொல்லி தருகிறான், ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், எங்களோட உம்மா அப்பா எப்படி சின்னத்துல எங்களை இரக்கமா நடந்தாங்களோ நீயும் அவங்களோட இரக்கமா நடையா. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிற நேரம் பிள்ளை எல்லாம் கூப்பிட்டாங்க. மகன், நான் மூத்தா போறேன், நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப என்ன செய்யணும்? என்னை அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால மகன் எல்லாம் பெயருவாங்க, ஆனா நீங்க இருக்கணும். ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கு வைக்கிற நேரம் எனக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடும். சுப்ஹானல்லாஹ், ரிவாயத்துகளில் வருகிறது, தகப்பனை அடக்கம் செய்துவிட்டு பிள்ளைகள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கு வைக்கிற நேரம் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் அந்த இடத்திலிருந்து தகப்பனுக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று வருகிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பிள்ளைகள்! அல்பானி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், நாளை கியாமத்தில் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். அவர் சொல்வார், மின் ஐனலி ஹாதிஹி, யா அல்லாஹ், எனக்கு இந்த அந்தஸ்துகள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது? அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவாராம், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்னுடைய பிள்ளை உனக்கு செய்த பாவ மன்னிப்பால் உனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் கூடிக்கொண்டே செல்கிறது என்று அல்லாஹ் சொல்வான். வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை பார்த்து கொண்டே மரணிக்கின்ற மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.